நாயகா சரணோ அரசனி நாயகா சரணோ நாயகா சரணோ அரசனி நாயகா சரணோ ஏ சம்போ சம்போ ஒச்சை கொம்பை உடைத்து கஜமுகனை வதைத்த கஜமுக பிள்ளையாரை கதை கருள வேணும் ஐயா சரணோ அரசனே சம்போ சம்போ அரசனே சாமி ஓட்டிடும் பெருச்சாலி வாகனம் இதிலறி ஓட்டிடும் பெருச்சாலி வாகனம் இதிலறி உலகளந்த நாயகனை எனக்கு அருள வேணும் ஐயா ஆதியில் வேதம் பூசித்து 1008 அண்ட விண்டமும் புனைத்து ஆதியில் வேதம் பூசித்து 1008 அண்ட விண்டமும் புனைத்து பாதிமதியின் கொண்டு நீதியுடனே வந்து பாதிமதியின் கொண்டு நீதியுடனே வந்து அந்தரமாகவே வந்து வணிந்திடு தந்தி விதி விதி தருகிட தோமன சம்போ நாங்கள் தொட்ட கதை குறைகள் தொண்டு கணபதி அருள் ஊரி எடுத்த சில கதைகள் இசை மகளை அருள் ஊரி கதை குறைகள் சொன்ன கதை குறைகள் எனக்கு சொர்க்கே சவரம் தருவார் சாமி ஆதிவல்லி கையில ஆதிவல்லி கையில ஆண்டவன் மாயா ஆழ்வார் குறிச்சி சுடலாய் சக்கரவர்த்தி முண்ட சுவாமி பகவானுடைய இடமலி பேநாம வாங்கிய மாயானம் போகவே மாயானம் போகவே மாண்டவினம் திங்கவே சுடுகாடு போகவே சுட்ட பிணம் திங்கவே இடுகாடு போகவே இறந்த பிணம் திங்கவே மாயாண்டி எண்ணி கொண்டு மாயாண்டி எண்ணி கொண்டு அது சமயம் எது செய்வார்
அப்பனாகி ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி சுடலை சக்கரவர்த்தி சுடலை மாயான கரையிலே மாயான பேச்சியம்மாள் அழைத்து கொண்டிருக்க இப்பொழுதே நாமல் மாயானம் சென்று மாண்டபினங்களை அறந்த வேணுமே என்று துள்ளி குதித்தார் துவனும் குழந்தை வடிவங்களை விட்டு அங்கார ஓங்காரமாகவே வடிவங்களை எடுத்து என் அப்பனாகிய மாயாண்டி தலையில் ஒரு குல்லாவும் தாமரக்கா மணி அழகும் உச்சியிலே குல்லாவும் உல்லாச கால்நடையும் ஆனப்பந்தம் ஒரு கையிலே அழுக்குத்தடி மறுகையிலே வீரப்பந்தம் ஒரு கையிலே வீச்சருவா மறுகையிலே கொண்டு அவர் தன்னையே அலங்காரம் செய்து கொண்டு ஆங்கார ஓங்கார ரூபங்களாக என் மாயாண்டி இன்னும் எப்படி வருகின்றார் எப்படி ஐயா அவருக்கு உச்சியில குல்லா உல்லாச கால்நடை தலையில் ஒரு குல்லா தாமர கமணிய கட்டி வரிந்து கட்டி கருத்த கச்ச சுங்கலி கட்டி மல்ல வரிந்து தாமர கமணியல பட்டு கச்சை பவள ஒட்டு கச்சை அவருக்கு பட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியில குல்லா காங்கு கச்ச சல்லடம் கையருவா வல்லைய காண பிடியரு கையருவா வல்லைய வெள்ளி பிடியரு விளையாடு வீச்சரு கங்க நல்ல பிடியரு சதுராடும் கையரு காண பிடியருவா கையருவா வல்லையும் வெள்ளி பிடியருவா விளையாடும் வீச்சருவா தங்க பிடியருவா சதுராடும் கையருவா அப்பேர்வட்ட அங்கார ஓங்காரங்களாக என் மாயாண்டி தன்னை அலங்காரம் செய்ய அடேங்கப்பா பார்க்க ஐயாவை பார்க்க 16,000 கண்ணு வேணும் அத்தனை கண்களும் போராது ஆனப்பந்தம் எரிகிறதும் ஐயாவின் முகம் தெரிகிறதும் தீப்பந்தம் எரிகிறதும் தெய்வத்தின் முகம் தெரிகின்றதும் அடேங்கப்பா அவர் வைத்திருக்கிறாரே வல்லைய கம்பு வல்லைய கம்பை அசைத்து வரும்போது சலுக்கு சலுக்கு சலுக்குன்னு சத்தம் கேட்கும்ல அவர் ஒரு காலை தூக்கி வச்சாரு அப்படி நச்சுன்னு வந்து நிப்பார்ல அப்படி மாயாண்டி வரும்போது எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பூ பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூ அள்ளி வைக்கும் கால்களுக்கு அரளிப்பூ சல்லடம் முன்ன வைக்கும் கால்களுக்கு முல்லப்பூ சல்லடம் சல்லடமுங்குல்லா சல்லடமங்குல்லா தாமரகா அப்படி மாயாண்டி வரபோது வருகிற வேளையில் என்ன நடக்குதா ஆனக்குட்டி ஐயர் மகள் அழகு மக பாப்பாத்தி அவளும் தலை மகள் அம்மாவும் தலை மகள் ஆட்சியும் தலை மகள் என் மாயாண்டி இப்படி மையான கரைக்கு
இறங்கி புறப்பட்டு வரும்போது ஆனக்குட்டி ஐயர் மகா அழகு மகா பாப்பாத்தி. ஏன் பாப்பாத்தி? உன் பாப்பாத்தியா? அம்மா அவ வீட்ல எல்லாம் இருக்கா? இல்ல, அது பக்கத்து வீட்டுக்காரி. அப்படியா? நீ பாப்பாத்தின உடனே அவன் எனக்கு வந்துடுது பாத்துக்கோ. உனக்கு வராம இருந்தா தானே ஆச்சரியம். ஆனக்குட்டி ஐயர் மகா அழகு மகா பாப்பாத்தி. 8 மாத கர்ப்பிணியா நிறமாத்த சூலியானவள் தலைப்பிள்ளை கர்ப்பவதியாகவே இருக்கிறார். அவளும் தலைப்பிள்ளையா பிறந்தவா. அவ அம்மாவும் தலைப்பிள்ளையா பிறந்தவா. அவ ஆச்சியும் தலைப்பிள்ளையா பிறந்தவா. ஊட்டி முத கொண்டு தலைமுறையா அத்தனையும் தலைப்பிள்ளைதான். ஓட்டிக்கு பிறகு உறவே இல்ல. குடும்பத்துல வந்து ஒத்தைக்கு ஒரே ஒரு பெண்ணு தான் பிறந்திருக்கு பாத்துக்கோ. அதான் தலைக்கு தலை மகா. அப்படியாகவே தலைப்பிள்ளை சூலியாகவே பிறந்த 8 மாத கர்ப்பிணியா பாப்பாத்தி பெண்கொடியா சூல் காப்பு கலத்தவில்லை, சூழ்வளையல் கலத்தவில்லை. தாய் வீட்டுக்கு வந்த மகா வாசலிலே இருந்து கொண்டிருக்க என் மாயாண்டி மாயான கரைக்கு வரும்போது அவள் மாயாண்டியை கண்டபோது அங்கு என்ன நடக்கு? அவ மாயாண்டிய கண்டிட்டாள். திடுக்கிட்டு வைமாற வீட்டுக்குள்ள போனமா 3.25 நாளிகை ரத்தமா கக்குவா மாயாண்டி அருளாய் மாண்டு மடிந்தாள். மரணலோக சேர்ந்தாள். செத்து மகம் அடிந்தாள். செத்து மகம் அடிந்தாள். சிவலோக சேர்ந்தாள். என் பாப்பாத்தி வெண்கொடியால் மாண்டு மடிந்தா மரணலோகம் சேர்ந்தார். செத்து மடிந்தா பாப்பாத்தி செஞ்சுடலை அருளால் சிவலோகம் சேர்ந்தார். அவ மாண்டு மடிந்து மரணமான உடனே அன்னைக்கு பார்க்க நிறைந்த பௌர்ணமி. பௌர்ணமின்னா முழு நிலவு. தம்பி நேற்றே சொன்னானே என்ன நாளைக்கு எல்லாம் நாளை கழிச்சு முழுசா தெரியும்னு. தெரியல, எனக்கு தெரியல, உனக்கு தெரிஞ்சதோ? அன்னைக்கு பார்க்க நிறைந்த பௌர்ணமி. அதோடு மட்டுமில்லாம அந்தணர்கள் வீட்டுல பிணத்தை வைத்திருக்க மாட்டாங்க. ஆமா, பௌர்ணமின்னு சொன்னா பிணத்தை வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே பிணத்தை வச்சிருந்தா அதிகாலையில அவங்க வந்து சிவன் பூஜை நடந்து செய்ய முடியாது இல்லையா? அதனால அப்பமே எடுத்துருவாங்க பாத்துக்கோ. இறந்ததோர் பாப்பாத்தியை அடக்கம் செய்ய வேணுமே என்று அந்தணர்கள் வீடா இருப்பதனால அப்படி செய்கிறாங்க. நம்ம வீட்டுல அப்படியா? நம்ம வீட்டுல இருந்தா சொந்த பந்தம் எல்லாம் அத்தனை பேர் வந்து முகத்தை பார்த்தா தான் வெளியில எடுப்பாங்க சவத்தை. ஐயா, பேரிக்காவில இருந்து ஆள் வருது. பேரிக்காவிலையா? அமெரிக்காவில, ஆப்பிரிக்காவில இருந்து ஆள் வருது. மெட்ராஸ்ல இருக்காங்க. மெட்ராஸியா? ஓ, மெட்ராஸா? சரி. சென்னையில பிறகு தலைநகரத்துல வரட்டுமே. சென்னையில இருந்து ஆள் வருது. சிங்கப்பூர்ல இருந்து ஆள் வருது. ஏன்னா பெத்த பிள்ளை 5 ஆம்பளை பிள்ளை பிறகு ஒரு பட்டு பிள்ளை. பரவாயில்ல. அதனால அவ 5 பேர் வந்தாதான் இந்த காரியம் நடக்கும். ஆமா, ஈமகரிகளை செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐஸ் பெட்டியை வைக்கி அத கரண்ட்ல போட்டு உள்ள பிணத்தை தூக்கி வச்சு நல்ல பிணத்தை நாரப்பணமாக்கி அதையா கேட்க 3 நாளா இருக்கும். சுத்தி இருந்து மூக்க சீந்தி அந்த பெட்டியில தடவி அவர் கழுவுதுக்குள்ள படுத்த பாட பார்த்தானா. அப்போ நம்ம வீட்டுலனா இப்படித்தான் இருக்கு. ஆனா அந்தணர்கள் வீட்டுல அப்படி கிடையாது. உடனே அவளை அடக்கம் செய்ய வேணுமென்று உச்சார் உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி இறந்ததோர் பாப்பாத்தியவை அடக்கம் செய்ய வேணுமென்று அங்கு என்ன நடக்கு தெரியுமா? இறந்ததொரு பாப்பாத்தி அடக்கம் செய்ய வேணுமென்று அழுது கரைய கழுவி குழுப்பாட்டி. அனைவருக்கும் ஒரு உண்மையை சொல்லணும்னா, நம்ம மாதவிய பிரம்மன் படைச்சது வில்லிசை மேல் பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு வில்லிசைக்காக படைச்சிருக்கான்.
நீ வந்ததுக்கு அப்புறம் தாம்மா வில்லினுடைய புகழ் உலகமெல்லாம் பரவுது. நான் எந்த சேனலில் திருப்பினா நீ தான் வர. உண்மையிலேயே உன்னை பாராட்டணும். சென்னையில் எனக்கு வேலையே உன் வில்லு பாட்டை போட்டு கேட்கறதான். நான் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் உன் வில்லுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். ஆனால் உன்னை இந்த பிரம்மன் படைச்சதே வில்லுக்காக. அவன் உன்னை அதுக்காகவே படைச்சிருக்கான். உன்னால் இந்த வில்லு புகழ் வரப்போகுது. கண்டிப்பாக நீ பெரிய புகழ் அடைவ. இந்த சுழமாடனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்ன கிடைக்கும். இறந்ததொரு பாப்பாத்தி அடக்கம் செய்ய வேணும் என்று அழுது கரையே கழுவி குழுப்பாடி கட்டணத்தில் தூக்கி வைத்து காடதற்கு கொண்டு வந்து கையான கரையதிலே கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல எல்லாம் கூந்தலை அடுக்கு வரா கூந்தலுக்கு மேல எண்ணி எருவரை பிரேதம் அதை எடுத்து வைத்து பரத்தி எருவரை பச்சை மண்ண மேல போதி 7 சுத்து தொண்டு போட்டு 7 சுத்து தொண்டதி ஏ மகாலே தூதேவன் ஏ மகாலே அங்கே துருத்தி போட்டு ஊதுவாய். துருத்தி போட்டு ஊதும் பாப்பாத்தி வெண்கொடி பாலடுப்பு தீ போல் பச்சை தீ பிடிக்குதை சூட்டடுப்பு தீ போல் சூட்டடுப்பு அவளுக்கு சுத்தி தீ பிடித்திடும். மண்டையில தீப்பிடி வானம் மட்டும் முகையலும் கொண்டையில தீப்பிடி கொழுந்து வெட்டி எரியுதை அடி வயச்சு தீப்பிடி அடி வயச்சு அவனுக்கு ஆகாயம் கட்டையில பிணமிருந்து கருகி பெண வேகுதை சந்தேன கட்டையில சாமி சுடலைக்கு சவம் இருந்து வேகுதை எருக்கலங்கட்டையில இடம் முறிந்து வேகுதை குங்கும கட்டையில விட்டு எறியுதை கட்டையிலே பிணம் இருக்க கருகி பிணம் வேகுது சந்தேன கட்டையிலே சவம் இருந்து வேகுது உவரசம் கட்டையிலே பிணம் இருந்து வேக ஈரக்குல தாமரக்கா இடம் முறிந்து வேகுது பிணம் இருந்து வேக வேக எங்க அப்பே மாயாண்டி கட்டத்துறை ஏப்பா கட்டை கசட்டுல வாழக்கூடிய என் அப்பனுக்கு துளைக்கி ஆமா செண்புக பூவா மணக்கு நீ மூக்க தொலைச்சிக்க வெத்தலை போட்டுக்க நல்ல மணக்கும் மணக்குதா அப்ப மாண்ட பிணமிருந்து வேக வேக மாயாண்டி சுடலைக்கு மல்லிகை பூவா மணக்கு கட்டகசம் மாயாண்டிக்கு ஏ கட்டையில பிணமிருந்து கடவுள் மகே மாயாண்டி பிணமிருந்து வேகும் போது பிச்சி பூவா மணக்குதை அழகின பிணங்கள் அரளி பூவாசம் செத்தனொரு பிணங்கள் செத்தனொரு ஐயாவுக்கு செண்பகப்பூ செண்பகப்பூ வாசம் ஐயா ஏ சமமாட பிணமாட சந்தனமா மணக்குதை பிணவாட சமமாட பிச்சி பூவ மணக்குதை மாண்ட பிணமிருந்து வேக வேக மாயாண்டி கரைக்கு ஓட்ட
ஓட்டமும் பெரு நடையுமா ஓடி வருகின்றார். சரியான சாப்பாடு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நமக்கு அப்படின்னு ஓட்டமும் பெரு நடையுமாகவே ஓடோடி வந்து அவர் மாயான கரையிலே எப்படி நிற்கிறார் தெரியுமா? எப்படி மாயான ஓடி வந்து ஆண்டவன் தான் சுடலையா இடத்தை சுத்தி வளர்த்தவாரார் வளத்தை சுத்தி இடத்தவார் வலது கால தூக்கி வைத்து இடது கால மண்டி போட்டு மூட்டத்தை இழுப்பாரா மூட்டத்தை இழுப்பாரா மூர்க்கமுள்ள மாயாண்டி மூர்க்கமுள்ள மாயாண்டி ஏ காமாடு வேகம் ஒண்ணு தலைமாட்டை இழுப்பார் தலைமாடு வேகம் ஒண்ணு காமாட்டை இழுப்பார் பள்ளையத்தை எடுப்பார் பள்ளையத்தை ஓங்கி நிலமதையும் கொண்டுவார். ஏ மண்டை ஒட்டை எடுக்கார் மாவு போல திங்கார் ஆண்டவன் மாயாண்டி சக்கரவர்த்தி முண்ட சாமி ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி மையான கரைக்கு ஓடோடி வந்தார் வந்து வளர்த்த வருகிறார். ஏ இடத்தை சுத்தி வளர்த்தவார் ஈசன் மக மாயாண்டி ஆண்டவன் தான் சுடலாய். எப்படி சாமி கூப்பிட்டு வந்துட்டாரா? ஆமா அந்த சாமி எப்படி இடிக்காரு வாரு அவர் நினைச்சா போதும் இறங்கிடுவாரு. அவரை கூப்பிட்டா என்னன்னு கேட்கக்கூடிய தெய்வம் அல்லவா அதனால கூப்பிட்ட உடனே வந்துருவாரு. ஏ பிணத்துக்கு முன்னால் பேரழக நின்று கொண்டு மண்டை ஓட்ட விடுங்குவார் மண்டை ஓட்ட சுடல மாவு போல திம்பார். ஏ மாயாண்டி ஏ கையெலும்ப ஒடிக்காரா ஏ கையெலும்ப ஒடிக்கார் கரும்பு போல கடிக்காரு. ஐயா ஏ தம்பி குடத்துக்கார தம்பி சாமி கம்பு மொட்டையா போச்சு. முகப்புல இருக்கு பாத்தியா முகப்புல அது கீழே விழுந்துடுது. ஏ மாயாண்டி மாசுட கையெலும்ப ஒடிக்கார் கரும்பு போல கடிக்கார் ஈரக்கோல தாமரக்க ஈரக்கோல அவரை எடுத்து அப்பம் போடுவார். ஏ மணி கொடல உருவுவார் மாலையாக போடுவார் தொடையெலும்ப ஒடிக்கார் தோசை போல திங்கார் இடுப்பெலும்ப ஒடிக்கார் இடுப்பெலும்ப ஐயா இனிப்பு சாவா. ஏ முட்டுக்கால ஒடிக்கார் முத்தமுள்ள மாயாண்டி முறுக்கு போல திங்கார் பொல்லாத சுடலாய் காலெலும்பு கக்கத்தி கையெலும்பு வாயில தோலதில சிலது தொங்கு மாலை போடுவார் கையதில சிலது கையதில ஐயா கத்தியால எடுப்பார். ஏ பிச்சி பிச்சி திங்கார் பேய்களுக்கு வீசுவார் மீதமுள்ள பிணங்கள் மேலெடுத்து போடுவார் பொல்லாத மாயாண்டி பிச்சி பிச்சி திங்கார் ஐயா பேய்களுக்கு வீசுகின்றார். நான் உனக்கு காலெலும்பு நான் உனக்கு கையெலும்பு உனக்கு சல்லி கொடல் பிச்சி பிச்சி திங்கார் மாயாண்டி பேய்களுக்கு வீசுகின்றார்.
மீதமுள்ள பிணங்கள் எல்லாம் என் மாயாண்டி மேல வாரி போடுகின்றார். காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாயில இருக்கு. அதை தின்னு முடிக்கிறதுக்கு முன்னால காலை ஒடிச்சு கக்கத்துல வச்சிருக்காரு. சாமிட்ட பழத்தை வாங்க. ஏ காலெலும்பு கக்கத்தில் கையெலும்பு வாயில செத்துடல மாயாண்டி பிச்சு பிச்சு திம்பார் பிச்சு பிச்சு ஐயா பேய்களுக்கு வீசுவாரோ. பார்த்தா பேச்சியம்மா எப்பா ஏ ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி ஏ சக்கரவர்த்தி சுடல நீ வந்து நேரமாகி போச்சு. 3:45 நாளிகை முடிய போகுது. உங்க அம்மா பார்வதி நீ 3:45 நாளிகைக்குள்ள திரும்பி போகணும் அப்பா. அப்படி நீ திரும்பி போகலையானா ஒரு இடத்துக்கு போறோம்னு வைங்க, இத்தனை மணிக்கு போறோம், இத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். அப்படி வந்தாதான் மறுநாளைக்கு அந்த இடத்துக்கு போவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வைங்க, காலதாமதமாகி போச்சுன்னா இதற்கு மேல வேண்டாம், நேரத்தே போனா நேரம் ஆகி போச்சு, இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வர அப்படின்னு வேண்டாம்னு வந்துடும். அதனால ஒரு இடத்துக்கு சொன்ன டயத்துக்கு போனா சொன்ன டயத்துக்குள்ள வரணும். அதனால என் மாயாண்டி நீ இன்னைக்கு போ, நாளைக்கு மறுபடியும் நீ திரும்பி வரலாமப்பா அப்படின்னு பேச்சியம்மா சொல்ல மாயாண்டிக்கு கைலாசத்துக்கு போகணும்னு மனசே வரமாட்டுக்கு. எவ்வளவு அறுசுவை சாப்பாடு கிடைச்சிருக்கு, இதை விட்டுட்டு நம்ம போக முடியுமா? அப்படி என்று மாயாண்டி நினைக்கும் போது என் தாயான பேச்சியம்மா சொல்லுகின்றார், எப்பா என் மகனே மாயாண்டி, என் மகன மாயாண்டி, ஆழ்வார் குறிச்சி சுடலையா, செம்மருது கருமருது சக்கரவர்த்தி மாயாண்டி, நீ கைலாசம் போ மகனே, கைலாசம் போகலைன்னா உங்க அம்மா பார்வதியா உனக்கு மாங்காய் அடுப்பு கூட்டி மாதுளம்பூ சோறாக்கி உன்னைய மந்தையெல்லாம் தேடிடுவா, தேங்காய் அடுப்பு கூட்டி தென்னம்பூ சோறாக்கி உன்னை தெருக்கள் எல்லாம் தேடிடுவா. நீ கைலாசம் போ மகனே, போ போ மகனே, கண்மணிய சுடலாய்யா, கண்மணிய சுடலாய்யா, கண்மணிய சுடலாய்யா. அப்பா நீ கைலாசம் போ மகனே, கண்மணிய சுடலாய் பேச்சி அம்மா சொன்ன போது பேரு வச்ச மாயாண்டி. எப்பா ஏ சக்கரவர்த்தி மாயாண்டி, என்ன அம்மோ நீ கைலாசத்துக்கு போகலையானா உங்க அம்மா பார்வதி மாங்காய் அடுப்பு கூட்டி உனக்கு மாதுளம்பூ சோறாக்கி மகனை காங்கலேன்னு உன்னை வந்தையெல்லாம் தேடி அலைவாடா, தேங்காய் அடுப்பு கூட்டி மகனுக்கு தென்னம்பூ சோறாக்கி உன்னை தெருக்கள் எல்லாம் தேடி வருவா மகனே. கைலாசம் போக வேணும் கண்மணியே சுடலை என்று பேச்சியம்மா சொல்ல பார்த்தார் மாயாண்டி. அம்மா சொல்வதும் சரிதானே, ஆதி கைலாசத்துக்கு திரும்பி போகணும். பார்வதிக்கு நம்ம வந்த மகிமை இன்னைக்கு என்னன்னு தெரியணும், நாம செய்த மகிமையை அம்மா பார்வதி அறிய வேணும், தெரிய வேணுமே என்று மீதமுள்ள பிணத்தை மாயாண்டி ஒரு பொட்டணமா கட்டி பொட்டணத்தை எடுத்துக்கொண்டு நேர கைலாசத்துக்கு வந்தார். பொட்டணத்தை தலைக்கு வச்சார். மாய சொரூபத்தை விட்டு முதலையாகவே வடிவங்களை எடுத்தார்.
கொடிய சுருவத்தை விட்டு குழந்தையாகவே வடிவங்களை எடுத்து பிணப்பட்டனம் எங்க இருக்கு? மாயாண்டி தலைக்கு. அவர் பிணப்பட்டனத்தை ஐயா தலைவாணியா வச்சிருக்காரு. அப்படி கப கபன்னு மணக்கும்ல, அது சாம்பிராணியா மணக்கும். நமக்குத்தான் அது சவவாடை, சாமி சுடலைக்கு அது சந்தன வாடை, நமக்கு பிணவாடை பேயாண்டிக்கு அது பிச்சி பூவாடை. அதனால ஐயாவுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என் மாயாண்டி சுடலை பிணப்பட்டணத்தை தலைக்கு வைத்து தொட்டிலே படுத்து காத்திருந்தார். பார்வதி இப்ப வருவா. மாயாண்டி கலர் கலர் குடிங்க. அம்மா பார்வதி இப்ப வருவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். பார்வதி வந்த மாதிரி தெரியல. இப்ப அம்மா பார்வதி, நாம செய்த மகிமையை அறியணும் தெரியணுமானா நம்ம என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம்? நம்ம சுடுகாடு போயிட்டு வந்த அடையாளத்தை தெரியும் பொறுத்தணும் இல்லையா? அம்மாளுக்கு ஒரு குரல் ஓசை ஒண்ணு கொடுக்கணும் என்று மாயாண்டி எப்படி குரல் கொடுத்தார்? எப்படி? அவரோ வயர் பசித்ததொரு குழந்தை போலே, வயர் பசித்ததொரு குழந்தை போலே, வாய் திறந்து அழுவார், குடல் துடித்ததொரு குழந்தை போலே, குழந்தை போலே குரல் ஓசை அவரோ குடல் துடித்த குழந்தை போலே குவா நல்ல குவாய குரல் ஓசை போடுவார், குரல் ஓசை போடும் போது பார்த்தால பார்வதி பிள்ளை சத்தம் காதில் கேட்டு, பிள்ளை சத்தம் காதில் கேட்டு ஓடோடி வாரா. பிள்ளையின் சத்தம் கேட்ட உடனே மாயாண்டி சுடலைய பார்க்கணும்னு பார்வதி ஓடோடி வந்தா. குழந்தைய போட்டுட்டு பகவான் பக்கம் வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, ஆண்டவனை பார்த்தோம், நமக்கு பிள்ளைய மறந்துட்டோம். பகவானை கண்ட பிள்ளைய மறந்து போனோம், பிள்ளையை கண்ட பகவானை மறந்து போனோம். ஐயோ, நம்ம பிள்ளை பசியில இருப்பானே, வயிறு பசியால குரல் கொடுக்காரு அப்படின்னு பார்வதி ஓடோடி வந்து பார்க்க அவன் தொட்டிலை வந்து எட்டித்தான் பார்த்திருக்கா. தொட்டில் பக்கத்துல போகவே முடியல, முகம் கொடுக்க முடியல, ஒரே வாடை, சமவாடை பிணவாடை, கிட்ட போக முடியுமா? அது பிள்ளைக்கு மேலையல்லோ பிணவாட அடிக்கடலைக்கு மேலையல்லோ மாமிசமோ அடிக்குதையோ செண்பக பூமேனியல்லா செத்தபீனோ அடிக்குதையோ இருவாச்சி மேனியல்லா மேனியல்லா. அது இரண்டு வினமோ அடிக்குதையோ அடிக்குதையோ மல்லிகப்பு மேனிய மாண்டவினம் அடிக்குதையோ. இது என்ன பிள்ளைக்கு மேல பச்சை பிள்ளை மேல பால் வாடை அடிக்க கண்டிருப்போம், ஆனா இந்த பிள்ளைக்கு மேல ஒரே பிணவாடை எல்லாம் அடிக்கு. மாயாண்டி கிட்ட போக முடியுமா? போக முடியாது. செண்பகப்பூ மேனி எல்லாம் செத்த பிணவாடை, இருவாச்சி மேனி எல்லாம் இறந்த பிணவாடை. ஐயா சாப்பிட்டாரு பாரு பிணம், வாயில கடுவா வழியா வடியுது.
ஐயா ஒத்தையிலே சாப்பிட்டு வந்துட்டாரு என்னைய விட்டுட்டு. எனக்கும் கொஞ்சம் பகுந்து கொடுத்தா தான் கொஞ்சம் கெதியா இருக்கும். சரி பரவாயில்ல. அதுக்கு பிறகு நீ சொல்லிட்டல்ல. அம்மா பிறகு ஆர்டர் போட்டாச்சு. நான் சுடல்னு சொன்னா அவன் முண்டை. எனக்கு படைச்சது அவருக்கும் படைக்கணும். அண்ணனுக்கு வச்சா தம்பிக்கு வேணும் பாரு. பிறவி அதனால நீ ஆர்டர் போட்டு உனக்கு அப்புறமா அதனால சாப்பிடுவான். பரவாயில்ல. சொன்ன உடனே ஒரு ஏக்கண்டா. அப்ப என் தாயாகப்பட்ட பார்வதி இந்த பிள்ளைக்கு மேல இப்படி எல்லாம் ஒரு பெணவாட அடிக்கி ஆண்டவன் அன்னைக்கே சொன்னாரு. நம்ம தானே ஒரு வார்த்தையுமே கேட்கல. இவன் மாயானம் போவான் மாண்டவனம் திம்பாம்னு ஆண்டவன் எத்தனையோ எடுத்து சொன்னார். தில்லை இவனும் போவான் செத்த பணம் திம்பா. 3வது பிள்ளை நமக்கு வேணாமடி அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். நம்ம தானே ஒரு வார்த்தையுமே கேட்கல. இன்னைக்கு இவன் பெணம் இருந்தது சாப்பிட்டான். நாளை பின்ன பெணம் இல்லைன்னு சொன்னா நம்மளையே சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். நம்ம 2 பேரையும் தூக்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். கொல்லாத தெய்வம். என் பேரு வச்ச ஆழ்வார் குறிச்சி சக்கரவர்த்தி மாயாண்டி. இப்பொழுதே இவரை கைலாசத்தை விட்டு எங்கேயாவது அனுப்பி விட்டுறாங்க. ஆமா பூலோகத்துக்கு அனுப்பிட வேண்டியது. அப்படி என்ற ஆண்டவனை பார்க்க வந்தார். ஆண்டவனே பகவானே நான் உங்களோட இடம் மதில பிள்ளை வரம் கேட்டதற்கு தின்னிய கொடுக்கலாம். மதலை வரம் கேட்டதற்கு மாமிசம் தின்னிய கொடுக்கலாம். குழந்தை வரம் கேட்டதற்கு குழந்தை வரம் கேட்டதற்கு இப்படி கொடி பிடுங்கி கொடுக்கலாம். இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். பூலோகம் அனுப்பிடுங்கோ நீங்க போக வரம் கொடுத்துடுங்கோ அப்படின்னு பார்வதி சொன்ன உடனே ஆண்டவனுக்கு ஆங்கார கோபம் வந்து விட்டது. ஏய் பார்வதி நான் பிள்ளையை கொடுக்கும் போதே இவ வேண்டாம்னு நான் சொன்னேன். இந்த குழந்தை உனக்கும் உதக மாட்டான் எனக்கும் உதக மாட்டான்னு சொன்னே. நீ கொஞ்சம் கூட கேட்கலையே. கையில இருக்க மாட்டான் இவன் கட்டுக்கு அடங்க மாட்டான் கையில உதக மாட்டான் சுடுகாடு போவான் சுட்ட பெணம் திம்பாமனு சொன்ன பார்வதி கேட்கலையம்மா. இப்ப இந்த பிள்ளைய எனக்கு வேண்டாம் நீங்க பூலோகம் அனுப்பிடுங்கன்னு சொன்னா இந்த பிள்ளை என் பேச்ச கேட்பானா? இல்ல இவனை பூலோகத்துக்கு தான் நான் அனுப்ப முடியுமா? சொல்ல முடியுமா? பூலோகம் அனுப்பணும்னு சொன்னா அவன் என்ன வரமெல்லாம் கேட்க போறானா எனக்கே தெரியும். அப்படி என்று மாயாண்டி தொட்டில் பக்கத்திலே வந்து பார்க்க ஆண்டவன் மாயாண்டியவை அழைத்து மாயாண்டி ஏ சக்கரவர்த்தி மாயாண்டி செய்வதையும் செய்துவிட்டு சின்ன பிள்ளையாவா நீ படுத்திருக்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்திருக்கியப்பா. நீ செய்தது அத்தனை எனக்கு தெரியும். அப்படியா? அவன் என்ன வேலை பார்க்கணும்? உனக்கு தெரியாம இருந்தா நல்லா இருக்குமா? எல்லாம் எது செஞ்சாலும் தெரிஞ்சுதான் நடக்கணும். ஆமா சக்கரவர்த்தி மாயாண்டி கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. நம்ம ஐயா ஒரு பாட்டு கொண்டு கொடுத்தாரு. அதை குடிச்ச உடனே ரொம்ப தான் ஆட்டுதாரு. அவனுக்கு சந்தோஷம் தானே. அப்போ என் மாயாண்டி சுடலையை பார்த்து நீ செய்த லீலைகள் அத்தனையும் நான் அறிந்திருக்கிறேன். அதனால நீ சிறு பிள்ளையா படுத்திருக்கலாகாது எழுந்திரித்து வா மகனே என்று மாயாண்டியை மகாதேவன் அழைக்க பார்த்தார். ஆழ்வார் குறிச்சி மாயாண்டி எப்பா நான் செய்தது யாவையும் நீர் அறிந்திருந்தா கைலாசத்துக்கு நான் வந்த மகிமையை பாருங்க. ஏ மாயாண்டி நீ கைலாசத்துக்கு வந்த மகிமையை பார்க்க என்னால முடியாது. நீ மாணிக்க கையிலை மாமிசத்தை கலந்ததால் மகனை நீ இடமும் பொன்னு வெள்ளி கையிலை பெணவாட கலந்ததால் இனி உனக்கு இடமும் இல்லை. பூலோகம் போமங்க பூலோகம் போனையா மானிடர்கள் ரொம்ப மையா
பிணங்கள் எல்லாம் வேணுமங்க பிணங்கள் எல்லாம் அப்பா நீ விருப்பமோடு சாப்பிடலாம் அங்கே ஆண்டவன் இடமதி அரணாரம் சொன்ன போல் ஆழ்வார் குறிச்சி மாயா சக்கரவர்த்தி முண்டசாமி ஏ மாயாண்டி மாணிக்க கையிலே மாமிசத்தை கலந்ததினால் மகனே உனக்கு இடம் இல்லை இடம் இல்லப்பா ஒண்ணு வெள்ளி கையிலே பிணவாட கலந்ததினால இனி உனக்கு இங்க இடம் இல்லை நீ பூலோகம் போகலாம் ஓ மகனே பூலோகம் போ மகனே புகழாக வாழ் மகனே அம்மா ஐயா கரை உண்டு மானிட மக்கள் ரொம்ப உண்டு சரி அவன் மாண்டு மடிந்தாமனா பயிர் பசித்த நேரத்தில் உனக்கு வேணுமுங்க பிணத்தை நீ விருப்பமோட சாப்பிடலாம் வேணுங்கிற சாப்பிடலாமாப்பா சொடல பிறந்தார்னா ஏன் பிறந்தார் எல்லாம் இறந்த பிணங்களை அழிக்கிறதுக்கு தான் பிறந்தார் பாத்துக்கோ இறந்த பிணங்களை எல்லாம் அழிக்க பிறந்தார் மாயாண்டி தீயவர்களை எல்லாம் தீர்த்து கட்ட பிறந்தார் என் செஞ்சுடலை மாயாண்டி நீ பூலோகம் போகலாம் புகழாக வாழலாம் இனி உனக்கு இடம் இல்லையப்பா சீட்டை கிழிக்கப்படும் அதனால நீ பூலோகம் போகலாம் புகழாக வாழலாம் என்று சொல்ல அப்பந்தான் மாயாண்டி சொன்னார் எப்பா ஏ பகவானே நினைத்த நேரம் படைத்து விட்டு இப்ப வேண்டாம்னு நினைச்சு என்ன பூலோகம் போக சொன்னா என்ன நியாயம் நான் கைலாசத்திலே இருந்து பூலோகத்துக்கு போகணுமானா நான் கேட்டபடியாக நீங்க கிருபையோடு எனக்கு வரங்களை தாங்க என் சொத்தை பிரிச்சு கொடுக்கவா மூத்தவனுக்கு ஒரு பங்கு இளைய மக மடிவேலனுக்கு ஒரு பங்கு மூத்தவன் அவன் தான் பூலகத்துல சந்தியில இருக்கானே இல்ல அவன் இருந்தாலும் அவங்க இடத்துல ஒரு பங்கு வேணும்ல ஆமா நான் கடைக்குட்டி புள்ள மூணாவது புள்ள எனக்கு ஒரு பங்கை பிரிச்சு கொடு கொட்டை போட்டு எழுது நான் பாட்டு பூலகம் போறேன் அடமானம் வைப்போம் வித்து சாப்பிடுவோம் நீ ஓ வேலையை பா எப்பா என் ஆண்டவா நான் கைலாசத்தை விட்டு பூலோகம் போகணுமானா எனக்கு 8 நாளாக ஊட்டு போட்டு எனக்கு கொடை போட்டு கொடுக்கணும் கொடை போட்டு கொடுத்தாத்தான் நான் பூலோகம் போவேன் புகழாக வாழ்வேன் இது என்ன நீ கொடை போட்டு கொடுக்கணும்னா உனக்கு என்னப்பா கொடை வேணும் அத உன் வீட்டுக்காரிக்கு வாங்கி கொடு அத உன் குழந்தையாளுக்கு வாங்கி கொடு பட்டன் கூட தரட்டா அப்ப என்னப்பா கொடை கேட்க கொடைன்னு சொன்னா அந்த கொடை இல்லப்பா என்ன கொடைப்பா கைலாசத்திலே எனக்கு கோவில் கொடை விழா திருவிழா நடத்தி கொடுக்கணும் ஓஹோ பூலோக மக்கள்லாம் எனக்கு பயந்து எப்படி கொடை கொடுப்பாங்களா அத மாதிரி கைலாச வாசல்ல நீ எனக்கு கொடை கொடுக்கணும் ஐயாவுக்கு அன்னைக்கு கைலாசத்துல நடந்ததே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பூலோகத்துல கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் எங்க அப்பா சக்கரவர்த்திக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ என் மாயாண்டிக்கு எனக்கு ஊட்டு போட்டு கொடுக்கணுமே யானா எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் போட்டு அந்த சாம ஊட்டு போட்டு ஊட்டு போட்டு கொடுத்தேயான போயிடுவே அப்பாடி ஊட்டு போட்டு கொடுத்தையான பூலோகம் போயிடு புகழாக வாழ்ந்திடு மாயாண்டி சொன்ன போது காப்பு கட்டி நோம்பிரு 8 நாள் விரதம் அதுதான் இருந்து வியாழக்கிழமை எனக்கு குடியழைப்பு நடத்த வேண்டும் வியாழக்கிழமை
இன்னைக்கு எனக்கு குடியழைப்பு நடத்தணும். குடியழைப்பு விழா. குடியழைப்புன்னு சொன்னா என் தாய் மாமனாகிய கோபால கண்ணனே புலவராக வந்து வில் படிக்கணும். எனக்கு வில் படிக்கணும். வெள்ளிக்கிழமை எனக்கு மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி வேளையில என்ன நடக்கணும்? என்ன எனக்கு கோமரமா நீ பயிரெடுத்து ஆடி வரணும். ஆடணுமாப்பா? நீ கோமனம் கட்டி ஆட வேண்டாம், உன்னை வேட்டி கட்டியே பார்க்க முடியல. நீ கோமன வரைய கட்ட பாரு. உனக்கு ஆடணுமுங்க, எனக்கு ஒரு ஆசைதான். ஆனா கொஞ்சம் வயசாகி போச்சா நான் எப்படி ஆட முடியும்? நான் சும்மா நின்று ஆட முடியாது பாத்துக்கோ. எனக்கு ஸ்டெடியா இதையாவது கையில கம்ப கொடுத்தாரு சொன்னா இருந்து கொஞ்சம் ஆடுவேன் பாத்துக்கோ. எப்பா ஆண்டவா, வயசை பத்தி நீ பேசாத. சரி, நான் பயிர் எடுத்து வரும்போது உனக்கு என்ன வயசு கணக்கு இருக்கு? தெம்ப கொடுத்துருவியா? நீ தெம்ப கொடுத்தனா அதனால நீ கவலைப்படாத. எனக்கு கோமரம்மா நீங்களும் சரி, என்னை வளர்த்த என் தாயான பேச்சுக்கு கோமரம்மா, என்னை பெத்த பார்வதி அம்மா பயிரெடுத்து ஆடி வரணும். ஐயோ, நான் கூட ஆடிடுவேண்டா மகனே. உங்க அம்மா இருக்கா பாரு, வயசான காலத்துல இத்து போன காலத்துல அவ எப்படிடா நட்டமா நின்று ஆடுவா? உனக்கு ஆடித்தான் ஆடணும்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னு சொன்னா அம்மால உட்கார வச்சுதான் ஆட சொல்வேன். உனக்கு பிடிக்குமா? ஆடணுமா? சரி, ஆட வைக்கண்டா. நீங்கள் இரு பேர்களும் பயிரெடுத்து கோமரமாகவே ஆடி வரும்போது எனக்கு மத்தியானம் மதிய உச்சி வேளையிலே தெய்வக்கணியானை பிறவி செய்து 21 சொட்டு ரத்தம் எனக்கு இலையிலே கொடுக்க வேண்டும் அப்பா. கணியானை பிறவி செய்து எனக்கு கைவிட்டு கொடுக்கணும். சரி, அது மட்டுமல்ல 7 வரன் போட்டு எனக்கு 7 பலி கொடுக்கணும். 7 பலி எனக்கு என்ன பலிகள் எல்லாம்? என்னப்பா? எனக்கு சூலாடு சூல பண்ணி வருவாரணே, பாலாடு பாலு பண்ணி வருவாரணே, செங்கிடா ஒரு வரே, சேவக்கோழி மறுவாரணே, ஏழாவது வரணது எருமக்கிடா பலி கொடு அண்டி கருக்களில் அரசாம வேளையில் மூண்டி கருக்களில் முதற்சாம வேளையில் அண்டி கருக்கள் அரசாம நேரம், மூண்டி கருக்கள் முதற்சாம நேரம் என்னை அலங்காரம் செய்து ஆசார படப்பு சைவ படப்பா போடணும். பச்சை படப்பு எனக்கு பல வகையா போட்டு சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11:30 மணிக்குள்ள சரி எனக்கு படப்பு ஏற்பாடு வெகு சிறப்பா இருக்கணும். ரொம்ப சீரும் சிறப்பா நடத்தணும். காட்டுக்கு போயிட்டு வரும்போது படப்பின் முகம் பார்க்கணும். படப்பு முகம் பார்த்துதான் ஆலயத்துக்குள்ள. அதற்கு பிறகு எனக்கு ஒரு கருங்கடாயை பலி கொடுக்கணும். படப்புன்னு சொன்னா நீ சாதாரணமா நினைக்க கூடாது. எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? ஒரு கோட்டை அரிசி பொங்கு ஒரு படப்பா போட வேணும். முட்டை கோழி கறி சமைத்து சக்கரவர்த்தி மாயாண்டிக்கு அரிசி சாதம் போய் கண்ணி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் போய் அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 குப்பியில சாராய் முடுவையில தென்னங்கள். அப்பா எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். என் தம்பி எதுக்கு உள்ள முண்டனுக்கு பூனை அப்படி அரிசி அவனுக்கு தனியா படப்பு போடணும். அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாய் வயிறு வேறல்ல. உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும், எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடணும். அப்படி இருப்பதனால அவனுக்கு தனியா படப்பு போடு. ஒரு கோட்டை அரிசியில ஒரு பருக்க எடுக்க கூடாது. கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி ஒட்டை கோழி கறி சமைத்து பொடியரிசி சாதம் பொங்கி
எப்பா எனக்கு அவிச்ச முட்டை 61, சரி பச்சை முட்டை 11. ஏடா உனக்கு லக்கா முட்டை வேணுமா நாட்டுக்கோழி முட்டை வேணுமா? லக்கா முட்டையா? லக்கா முட்டையா உன் பேத்திய வயசுக்கு வந்தானா கொண்டு கொடு. சரி வேற என்ன முட்டை வேணுங்க? மாயாண்டிக்கு நல்ல நாட்டுக்கோழி முட்டை. நான் நல்லா தின்னுபிட்டு குடல் புண்ணா ஆத்ததுக்கு பிறகு சும்மாவா ஆடணும்னு சொன்னா அவ்வளவு சாப்பிடணும்ல. அவிச்ச முட்டை 61, எனக்கு பச்சை முட்டை 11. ஆமோ குப்பி சாராயம் எனக்கு குடுவையில தென்னங்கள். அவர் கூட எரிக்கிறதுக்கு அதை சாப்பிட்டுருக்காரு பாத்துக்கோ. ஆமா சாப்பிட்ட சாப்பாடை எரிக்கணும்னு சொன்னா அந்த குப்பி சாராயத்தை அடிக்கணும். இல்லப்பா அத அடிச்சாதான் அவளை சாப்பாடு உள்ள போவோம். சாப்பாடு செமிக்கன்னா சுருட்டு வேணும். சுருட்டு பிறகு சும்மா ஒண்ணும் இல்ல. சுருட்டு இருந்தா தான் சீரணிக்கும். சுருட்டு குளக்கருவாடு எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு அதுவும் வேணுமா? இத்தனையும் வேணும். நீ எது வைக்கியோ வைக்கலையோ குப்பி சாராயமும் குடுவை தென்னங்களும் எனக்கு கண்டிப்பா நீ வைக்கணும்பா. ஐயோ இந்த காலத்துல நான் எங்க போட்டோம் நாட்டு சாராயத்துக்கு? நாட்டு சாராயம் கிடைக்கலன்னா ஒரு குவார்டர் வாங்கி வை. குவார்டர்லாம் எனக்கு காணாது. இல்லன்னா ஐயாவுக்கு மாதிரி ஒரு கலரு ஒரு புல்லு வாங்கி வை. அப்படியா? அம்மா புல்லு நிக்கி வீட்டை சுத்தி புடிங்கிட்டு வரேன். ஏ அந்த புல்லு இல்ல. பிறகு புல்லுன்னு சொன்னா 850 மில்லில இருக்கும் பாரு. பரவாயில்ல. குவார்டர் ஆப்பு புல்லு ரம்மு சின்ன கோல் கொண்டா சாணக்டா மானிடரு. அதான் இப்ப மானிடர் அடிச்சா உனக்கு மண்டை வலிக்கும். நான் அதனால உனக்கு ஃபாரின் சரக்கா வாங்கி வைக்க. ஒரு ஆளு கோயிலுக்குள்ள போனாரு தான் வாரம் தம்பின்னு வரக்காக இல்லையா? வருமா? மத்தியானம் வரைக்கும் அப்படித்தான் வரும். மத்தியானம் வரைக்கும் இல்ல. பிடிக்காதோ? இப்போ வரும். பரவாயில்ல. அப்படி இருப்பதனால குப்பி சாராயமும் எனக்கு குடுவையிலே தென்னங்களும் குளக்கருவாடு எள்ளு புண்ணாக்கு சுருட்டு எனக்கு இத்தனையும் எடுத்து வைத்து 11:30 மணிக்கு உள்ள நான் காட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு படப்பு போடணும். படப்பு போடும் போது எனக்கு தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு கேட்க கூடாது. எந்த குண்டு ஊசி விழுந்தாலும் சத்தம் கேட்கணும். இல்லத்தா இல்ல 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 தொட்டில் பிள்ளை சத்தம் எனக்கு கேட்காம சரி படப்புகளை எனக்கு போட்டு இரவு நேரத்துல எனக்கு ஒரு கருங்கடாய பலி கொடுக்கணும். அப்பா இத்தனையும் கொடுத்தேன்னா போதும் அப்பா. அம்மா நான் பூலோகம் போறேன் முகலாக வாழ போறேன். அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் பூலோகம் போக மாட்டேன். அப்படி என்று வாயாண்டு கேட்ட போது நீ கேட்டபடி உனக்கு நான் அத்தனையும் தாரேன்டா. நீ பூலோகம் போனா போதும். நல்ல பிள்ளையா இருந்தா 10 ரூபாய கொடுத்து என் பக்கத்துல இருப்பான்னு சொல்லலாம். உன்ன மாதிரி பிள்ளையா இருந்தா உன்னை பாதுகாக்க முடியுமா? 10க்கு 100 கொடுத்து பசேரி போன்னு சொல்லணும். அப்படிதான் வேற வழி இல்ல. இந்த பொன்னான வேளையில அலங்கார பந்தலே சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமானவர்கள் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அருமை செல்வச்சீமான் தலவா என்ற ரவி அவர்கள் சார்பாக சீதாராமன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்தார்கள். இரவு நேரம் சாம கொடைக்கு கொடுத்தது. ஆமா பிறகு தலவா என்ற ரவி அவர்களும் சீதாராமன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்தார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக கல்லிடை குறிச்சியை சேர்ந்த கணபதி மூப்பனார் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் வெங்கடாச்சலம் அவர்களும் அதோடு இசைக்கு சபரி அவர்களும் பாலமுகிலன் அவர்களும் மணிபாரதி அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்தார்கள். அதோடு நாமளுக்கு பரிசளித்த செல்வச்சீமான் சென்னை மாநகரத்திலே பொன்வண்டு சோப் கம்பெனி வைத்து நடத்தி வரக்கூடிய ஆர் கணேசன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு அன்போடும் பண்போடும் ஆசபாசங்களோடும் 101 லட்சத்தை பரிசாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அதோடு உங்கள் துணி முத்து போல் பிரகாசிக்க நீங்கள் பொன்வண்டு சோப்பை போடுங்கள். திடீர்னு விளம்பரம் பண்ண உடனே என்னடா நினைச்சேன். பரவாயில்ல அது அப்பமே உள்ள சோப்பு பழைய சோப்பு. அதோடு சுப்பிரமணியன் அவர்களும் திருமுருகன் உணவகம் வைத்து நடத்தி வரக்கூடிய
சுப்பிரமணியன் அவர்கள் சென்னை மாநகரத்திலே திருமுருகன் உணவகம் வைத்து நடத்தி வரக்கூடிய சுப்பிரமணியன் ஐயாவின் அன்பு கரத்தாலையும் அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அதோடு எம் முருகேசன் அவர்களும் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன் எம் மாணிக்கராஜ் அவர்களும் ரயில்வேயிலே பணியாற்றி வரக்கூடிய எம் மாணிக்கராஜ் அன்னாருடைய அன்பு கரத்தாலையும் எம் முருகேசன் அவர்கள் சார்பாகவும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ஞானபூரணி அவர்களும் ஆர்யா அவர்களும் முத்துக்குமரன் அவர்களும் தர்சினி அவர்களும் வர்ஷினி அவர்களும் ஹரிணி அவர்கள் சார்பாக அவர்களும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அதோடு இந்த முதலியார்பட்டியைச் சேர்ந்த மாடசுவாமி அவர்களும் சரோஜினி அவர்கள் சார்பாகவும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக வீரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, பிறப்பிலே விதிக்கப்பட்டது. இப்பதான் நம்மளுடைய குரூப் வந்திருக்கு. அப்படியா? யாரு வீரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, பிறப்பிலே விதிக்கப்பட்டது. அப்படி என்று சொல்லி இளைஞரணி சார்பாக எம்பிடி இளைஞரணி சார்பாக மற்றும் வீரபாகு இளைஞரணி சார்பாகவும் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக முதலியார்பட்டியைச் சேர்ந்த ஆந்திராளி அவர்கள் சார்பாக நாமளுக்கு ஆந்திரா அலி அவர்கள் சார்பாக அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அதோடு வடகரையிலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணன் அவர்களும் பார்வதி அவர்கள் சார்பாகவும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக வெங்கடாச்சலம் மூப்பனார் அவர்களும் அவருடைய பேரன் வெங்கடேஷ் அவர்களும் சாரதா அவர்களும் ஸ்ரீ விஷ்ணு அவர்கள் சார்பாகவும் அவர்களும் 101 லட்சத்தை அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக ராவணசமுத்திரம் ராமநதியில் அமைந்திருக்கக்கூடிய மாயான பச்சாத்தி மாடசுவாமியின் கோபுரத்தாடி அவர்கள் எனக்கு வருதுப்பா. நீ குறைய சாப்பிட்டுருக்கணும். அந்த வருது இல்ல, சாமி ஆதாரம் கொண்டு வராரப்பா. நீ குறைய சாப்பிட்டேன்னா வராது. சரி, அப்படியா? விடிய காலம் ஆகி போச்சு பாத்தியா? அப்படி நினைக்காத, எப்போ கடமை கழிக்கணும். மாயான பச்சாத்தி மாடசாமியின் கோவரத்தாடி அவர்கள் எஸ் குமார் பிள்ளை அவர்களும் சங்கரன் பிள்ளை அவர்களும் அவருடைய அருந்தவ புதல்வர் செல்வராஜ் அவர்களும் ஈஸ்வரன் அவர்களும் குத்தாலிங்கம் அவர்கள் சார்பாக நாம் நீ கேட்டதுக்கு பதில் எப்படி இருந்துச்சு? சரி சரி சரி. பரிசளித்த அன்பு உள்ளங்கள் எல்லாம் பல ஆண்டு பல காலங்கள் வாழ்க வாழ்கவென்று வரமளித்தார் ஆதி சிவபெருமான். அப்படியாகவே இருக்க ஆதி கைலாசத்திலே என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவன் கேட்டபடியாக ஊட்டு போட்டு கொடுக்க வேணுமே என்று அவருக்கு எப்பேற்பட்ட ஊட்டு போட்டு கொடுக்கின்றார்கள் தெரியுமா? அவருக்கு பச்சை நல்ல மண்ணு எட்டாத பீடம் போட்டு அவருக்கு ஏணி வைத்து மாலை சாத்தி 6 காலம் பீடம் போட்டு ஆழ்வார் குறிச்சி மாயாண்டிக்கு ஒரு வீடு முண்டனுக்கு ஒரு வீடு பேச்சு பரமசக்தி ஒரு வீடு இருளப்பன் ஒரு வீடு இருளாய் ஒரு வீடு
மாடன் மாடத்திக்கு ஒரு பேர் வீரபத்ரகாளி ஒரு பேர் 21 தேவதைக்கும் 61 பந்திக்கும் நிலையம் அது போடுவார் நிலையம் அது போட்டல்ல காப்பு கட்டி நோம்பிருந்து காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டுடனே இருக்கா அவரை காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டுடனே இருக்கா இறந்து வரும் நாளை 8 நாளாக மாயாண்டிக்கு காப்பு கட்டி நோம்பிருந்து விரதம் இருந்தார்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு எம்பெருமான் கோபால கண்ணன் புலவராகவே வில்படிக்க ஹரிராமர் பானத்தை வில்வளைத்தார் ஆதிசேடனை வடமாக்கினார் நந்திதலையவே குடமாக்கி கண்ணபிரான் புலவராக பாட வடிவேலவன் வலம்பாட முருகா வடிவேல் முருகன் வடிவேலவன் வலம்பாட ஆதிமூல கணவதி குடமடிக்க நாரதர் உடுக்கடிக்க நாரதர் பெரிய ஆளு நல்ல மனுஷன் நான் சொன்னதை கேட்பாரு நாரதர் உடுக்கடிக்க தும்பிருதல் தாளங்கள் போட நந்தி தேவன் கட்டையடிக்க இப்படியாகவே கைலாசத்திலே 6 பேர்களாகவே அமர்ந்து கொண்டு ஆண்டி மாயாண்டி சுடலைக்கு புலவராகவே வில்படித்தார்கள் அப்படி புலவராகவே வில்படிக்கும் போது என் பெருமான் கோபால கண்ணன் அன்னைக்கு பாடினதுனாலதான் இன்னைக்கு நம்ம உலகத்துல அவர் பேரை சொல்லி உலகத்துல விளைத்து கொண்டிருக்கிறோம் மாயாண்டிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஐயனார் திரு கதைகளை பாடி முடித்தார்கள் ஐயனார் திரு கதைகளையே பாடி முடிக்க வெள்ளிக்கிழமை மதிய உச்சி வேளையில் என் மாயாண்டிக்கு கோமரமாக மகாதேவன் ஆடி வருகின்றார் பேச்சுக்கு கோமரமா பார்வதி ஆடி வாரா ஆடி வரும்போது 2 பேர்களின் காலிலேயுமே ஒற்றை சிலம்பணிந்திருந்தார்கள் அந்த காலம் ஆடுகின்ற தெய்வத்துக்கு சிலம்பு அணிந்திருக்கிறாங்க ஆமா அப்ப என் மாயாண்டி சுடலைக்கு இன்னைக்கு சில ஆலயத்துல அந்த சிலம்பு இருக்கு இல்லையா ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிலம்பு வச்சிருக்காங்க போட்டுதான் ஆண்டவன் ஆடுவார் பாட்டுக்கோ வேட்டைக்கு போவாரு சில இடங்கள்ல பார்க்க முடியுது சில இடங்கள்ல பெரும்பாலும் இல்ல கிடையாது இரு பேர்களின் காலிலேயுமே ஒற்றை சிலம்பணிந்திருந்தார்கள் சரி அது ஒன்றோடு ஒன்று முட்டு தெரித்து விழுந்து ஆமா தலையிலே மணி மகுடத்தோடு தெய்வக்கணியான் வந்து பிறக்க தெய்வக்கணியானோ எண்ணெய் வைத்து தலைமுழுகி அதோடு மட்டுமல்லாமல் மர உரலில் அமர்ந்து கொண்டு அவரம் முழங்கைய கிருவார் ஆண்டவன் மாயாண்டி 21 சொட்டு ரத்தமா கொடுப்பார் ரத்தமும் பலமுமாக மாயாண்டிக்கு கைவிட்டு கொடுப்பார் கைவிட்டு கொடுக்கும் போது கடவுள் அந்த மாயாண்டி
பழமும் பழமுமா முழங்கையை கீறி கைவிட்டு கொடுத்தார்கள். சரி கைவிட்டு கொடுக்க 7 பரல் போட்டார்கள். 7 பலிகளை கொடுத்தார்கள். சூளாடு ஒரு வரனு, சூழப்பண்ணி ஒரு வரனு, பாலாடு ஒரு வரனு, பாலு பண்ணி ஒரு வரன், ஒரு வரன் ஐயா, செங்கிடா ஒரு வரனு, சேவல் கோழி மறுவரனு. 7வது வரனிலே மாயாண்டிக்கு எருமை கிடாய்களை பலி கொடுத்தார்கள். 7வது வரனதி அவருக்கு எருமை கிடா பலி கொடுத்த வேளையில் அந்த கருக்களில அரசாம வேளையில் மூந்து கருக்களில் எப்பா அந்த கருக்களில அரசாம வேளையில் மூந்தி நல்ல கருக்களில் எப்ப முதல் சாம வேளையில் அலங்காரம் செய்யுவார். ஆசார படப்பு போட்டு அன்போடு வணங்குவார். பச்சை படப்பது பல வகையா போடுவார். பச்சை படப்பு ஐயாவுக்கு பல வகையா பல வகையா பச்சை படப்பு ஐயாவுக்கு போட்டதுனாலதான் அவருக்கு பச்சாத்தி மாடம்னு ஒரு பேரு. மூஞ்சி கருங்கல்ல பல ஜாதி பச்சை படப்பு போட்டதுனால பச்சாத்தி மாடம். சரி பல வகையால ஐயாவுக்கு படம் போடுவாங்க. ஆமா நாட்டு இல்ல ஆமா அதெல்லாம் பச்சாத்தி மாடம்னு ஒரு பேர் ஐயாவுக்கு. அப்ப இப்படி பச்சை படப்பு பல வகையா போட்டு பவுசோடு வணங்கி சாமம் சாமம் நள்ளிரவு 11 மணிக்கு ஏமசாம நேரம் இலை குலுங்காத சாமம் போல இரவு நேரமாச்சு. மாயாண்டிக்கு படப்பு ஏற்பாடு ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டிருக்கு. படப்பு ஏற்பாடு சிறப்பா நடக்குன்னு சொன்னா அவர் கேட்டபடி ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா போடுவார். கன்னி கோழி கனி சமைத்து கருப்பரிசி சாணம் பொங்கி கொட்ட கோழி கனி சமைத்து கொடியரிசி சாணம் போய் அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 குப்பியில தாராய் தாராய் குடுவையில தென்னங்கள் ஓடியா ஐயா குப்பி தாராய் குடுவையில தென்னங்கள் அவருக்கு கொலக்கருவான் எல்லாம் நல்லா பொன்னா சுருட்டது எடுத்து வைத்து ஐயாவுக்கு குளக்கருவாடு எள்ளு புண்ணாக்கு சுருட்டு சரி குப்பி சாராயம் குடுவை தென்னங்கள் குடுவையில தென்னங்கள் அதை அடிச்சா தானே சாப்பிட முடியும். இல்லன்னா வெறும் வயித்தோட சாப்பிட முடியாது. வெறும் வயித்துல சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிடலாம். அரக்கனை உள்ள அனுப்புனாதான் மொழி தெரியாம இருந்தாதான் என்னத்த கண்டது கனியதெல்லாம் உள்ள வாரி சேர்த்து அடிக்கலாம். உள்ள வாரி போடணும்ல. சாப்பிட்ட பிறகு சுருட்டு அடிச்சா தான் செமிக்கும் பாத்துக்கோ. சரி இருக்கட்டும். இல்ல செமிக்காதுல. அது எங்க இருக்கு? பெருசா நீட்டமா இருக்கும். பரவாயில்ல. வேட்டை போட்டு வரைக்கும் வாயில வச்சா இருந்து இழுத்தாலும் 1.5 மணி நேரம். அப்ப என் மாயாண்டி சுடலைக்கு இத்தனையும் கேட்டபடியாகவே படப்புகளை போட்டார்கள். கேட்டபடியாக படப்புகளை போட்டு ஆண்டி மாயாண்டி சுடலைக்கு ஐயா காட்டுக்கு போய் வேட்டைக்கு சென்று திரும்பி வர படப்பின் முகம் பார்த்தார். படப்பின் முகம் பார்த்து கருங்கிடாய்களை பலி கொடுக்க அவர் கேட்டபடி அத்தனையும் கைலாசத்திலே ஊட்டு போட்டு கொடுக்க ஊட்டு போட்டு கொடுத்த உடனே என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை ஆண்டவனை கூப்பிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? எப்பா எப்பா பகவான் பகவான் என்னுடைய வார்த்தை
பாப்பா கொடுத்தவள் எனக்கு போனாகம் போறேனா புகழாக வாழ போறேன் பொல்லாத மாயா ஆட்டு மண்டி சம்மதி அவர் காக்கு வர அழிக்குவார் 1008 வெல்லும் வாரம் வெல்லும் வாடி நல்ல வரங்கள் வாங்கி கைலாசம் அலை கடந்து கருண சங்கிலி பருவதம் நெருப்பாறு மயிர்பால் ஏரைகளால் ஒரு சுனை இருட்டு நாடுங்கடல வீட்டு ஏங்க போக நாடு வீட்டு எங்க எங்க வாராரா பச்சை தண்ணி விளக்கறியோ பைத்தம்பள்ளி வாசலுக்கு பகவான் மகன் வாரா பகவான் மகன் வாரபோது என்ன என்ன நடக்குதா மைதி நாண்டவர் 30 நாள் நோம்பது வெகு சிறப்பாக நடக்கும் பச்சை தண்ணி விளக்கறியும் பக்கம்பள்ளி வாசலுக்கு வருகின்றார் மாயாண்டி. சரி, என் மாயாண்டி வாரபோது மைதீன் ஆண்டவருக்கு 30 நாள் நோன்பு வெகு சிறப்பாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அப்பந்தான் மாயாண்டி நினைக்கிறார், நம்ம வந்த மகிமை கூட தெரியாம இந்த பக்கம்பள்ளி மக்கள் எல்லாம் எல்லோருமாகவே இணைந்து நாமல் வந்த மகிமையை தெரியாம அல்லாவை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, குல்லாவை போட்டு கொண்டிருக்காங்களே, குல்லாவை போட்டு அல்லாவை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதனால நம்ம வந்த மகிமையை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேணும், தெரிய வேணும். அப்படி அறியணும் தெரியணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அட்டகாசம் நடத்தணும், நம்ம ஆதாளி போடணும். அப்படி என்று அந்த பக்கம்பள்ளி வாசலில் வந்த மாயாண்டி அவர் அட்டகாசம் நடத்துவார். ஆதாளி பாட்டெழும் மாறி மாறி செங்க தூண்டா மாட்டே அவர திரட்டி வாரி மாட்டெழும் பொசங்க தூண்டு அவர மாட்டெழும் பொசங்க தூண்டு மாறி மாறி எறிவார். அடகதவ தட்டுவார், ஆதாளி போடுவார். ஒத்த பண்ண எரியுதை உலத்தங்க குதை ஆனப்பந்த எரியுதை ஆனப்பந்த எரியுதை ஆள பார்த்தா காங்கலை ஒத்த